என் சாம்பல் தமிழ் மனத்து வேக வேண்டும். பாடையிலே படுத்துறங்கி போகும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும். தமிழை வணங்கி யாழ் ஊடக அமையத்தினுடைய 15வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் இந்த ஊடக பயணத்தில் தங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டியவர்களுக்கான விருது வழங்கும் இந்த மகத்தான விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள், ஊடகவியலாளர்கள், அவர்கள் சார்ந்தவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வருக வருகவென்று வரவேற்று நிற்கின்றோம். ஈழத்தமிழ் ஊடக பாரம்பரியத்திற்கு சர்வதேச ரீதியாக ஒரு தனியான இடம் இருக்கின்றது. யுத்தத்தினுடைய நெருக்கடிகள், பௌதீக வளப்பற்றாக்குறைகள் மற்றும் காட்டி கொடுத்தல்கள், பல்வேறுபட்ட படுகொலைகளுக்கு மத்தியிலும் இந்த ஊடக பாரம்பரியம் தன்னுடைய சிறப்பை இன்று வரை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது. அந்த நிலைநிறுத்தியை வைத்திருக்கக்கூடிய இந்த ஊடக பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட யாழ் ஊடக அமையம் இன்று தன்னுடைய 15வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது என்கின்றது உள்ளபடியே எங்கள் அனைவருக்கும் பெருமை மிக்க ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஊடக பாரம்பரியத்தினுடைய சிறப்பினுடைய அதை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வினுடைய நீட்சியாகத்தான் இந்த யாழ் ஊடக பாரம்பரியம், யாழ் ஊடக அமையம் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக உன்னத ஊடக சுதந்திரத்திற்காக தங்களினுடைய இன்னுயிர்களை ஆகுதியாகியவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிடம் அகவணக்கம் செலுத்துவதற்காக எழுந்து நிற்போம். ஏற்றி வைப்பதற்காக செயலாளர் திரு கபில் முன்னாள் சட்டத்திற்காக அழைத்தார். இலங்கை அரசாங்கம் ஊடகத்துறை சார்ந்த ஒரு ஒழுக்க நெறிக்கான ஒரு வரைவு ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த வரைவில் தென்னிலங்கை ஊடக அமைப்புகள் கூட மௌனம் காக்கின்ற நிலையில் மிக காத்திரமான வேலைகளை, பணிகளை, திருத்தங்களை கொண்டு வருகின்ற ஒரு பெரும் பங்கை யாழ் ஊடகமயம் ஆற்றியிருக்கிறது. அன்னை காலங்களில் சில மிகப்பெரிய ஒரு பணி யாழ் ஊடகமயத்தினுடைய அந்த பணி மிக கனவியானது. தென்னிலங்கை தரப்பால் வடகிழக்கில் ஊடக தரப்புகளில் குரலாக யாழ் ஊடகமயம் குரலாக பார்க்கப்படுகிறது. அதற்கான பல தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் நினைக்கிறேன். அதுல கலைப்படாதிபதி ரகுராம் அவர்களும் இருந்தார், சட்ட ஆலோசகர் நிக்சன் உட்பட வடகிழக்கை சேர்ந்த ஊடக அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றிற்கான அடித்தளத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். அதே போன்று இலங்கை அரசு புதிதாக கொண்டு வர இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஒரு மறு வடிவம் தொடர்பாக மிக காத்திரமான எதிர்வினைகளை ஆற்றி இருக்கின்ற ஒரு கட்டமைப்பாகவும் யாழ் ஊடகமயம் இருக்கின்றது. கடந்த 15 வருடங்களாக யாழ் ஊடகமயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு யாழ் ஊடகமயம் என்பது வெறுமனே ஊடக சந்திப்புகளை நடத்துகின்ற ஒரு மையமாக மட்டுமே அடையாளம் பெறுகின்ற போதிலும் ஒரு ஆலமரத்தின் அடிவேர்கள் எவ்வளவு கனமானவை, அவை எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கும் என்பது மொழி தெரியாத போதிலும் ஊடக அமையத்தின் பணிகள் அவ்வாறுதான் இருக்கின்றது. நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வது, அந்த ஆழமான உமது வேர்கள் மிக காத்திரமான பணிகளை சத்தமின்றி பல விடயங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக சில விடயங்களை பொதுவெளியில் பகிரலாம் என்று வாழ்க்கையில் 2012ஆம் ஆண்டு டப்ளின் தீர்ப்பாயத்தின் மிக முக்கியமான சாட்சியங்களை ஒருங்கமைத்த மற்ற மையமாக யாழ் ஊடகம் என்றிருந்தது. அது வெளியிலே பகிர முடியாது. 15 வருடத்துக்கு பின்னர் தான் நாங்கள் பொது வழியில் பகிர்கின்றோம். டப்ளின் தீர்ப்பாயத்திற்கான முழு போர்க்குற்ற சாட்சியங்களையும் தொகுத்து ஊடகவியலாளர்கள் தான் தொகுத்தார்கள். அனைவரும் 35 ஊடகவியலாளர்கள் எந்த விதமான தமக்கான எந்த உயிர் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாது ஊடக அமையத்தைச் சேர்ந்த 35 ஊடகவியலாளர்கள் டன்னியின் ஒவ்வொரு
நிலப்பரப்பில் ஒவ்வொரு வீடுகளிலும் அடைந்து இருந்தார்கள். அந்த டப்ளின் தீர்ப்பாயம் வெற்றிகரமாக அமைந்தது மிகப்பெரிய பங்கை யாழ் ஊடகமே ஆற்றியிருந்தது. இதே போன்று தொலைக்காட்சியிலாக சேனல் 4 உட்பட பல காட்சிப்படுத்தல்களிலும் மிகப்பெரிய கனமான பங்கினை ஆற்றியிருக்கின்ற போதிலும் அவை பொதுவெளியில் பகிர முடியாது இருக்கின்றது. தற்போது கூட யாழ் ஊடகமயம் நினைக்கின்றேன் சர்வதேச தூதுவராலயங்கள், சர்வதேச அமைப்புகள் அவ்வாறு வருகின்ற அனைவரும் கட்டாயமாக சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக ஊடகமயம் இருக்கின்றது. ஊடகமயம் மிக காத்திரமாக கள யதார்த்தங்களை பதிவு செய்கின்றது. அந்த கள யதார்த்தங்களின் உண்மைகளை பக்கச்சார்பின்றி அறிந்து கொள்வதற்கு ஊடகமயத்தினை அவர்கள் நாடிக்கொண்டிருக்கிறார். மறுபுறம் 39 தமிழ் ஊடகவியலாளர்கள் 2000க்கும் பின்னரான நெருக்கடி மிக்க காலப்பகுதியில் தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் மயில்வாகன நிர்மலராஜன தொடங்கிய அந்த கொலை கலாச்சாரம் 2010ஆம் ஆண்டு வரையாக நீடித்தது. 39 தமிழ் ஊடகவியலாளர்கள், ஊடக பணியாளர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். இதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக பெற்ற தகவல்கள் மட்டுமே. வன்னியின் உறுதி யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட குடும்பமாகவே தங்களை காவு கொடுத்த ஊடகங்களுக்கான புள்ளி விவரங்கள் எங்களிடம் முழுமையாக இல்லை. ஆனாலும் அவ்வாறானவர்கள் தொடர்பான 35 தகவல்களை இப்பொழுது நாங்கள் திரட்டி இருக்கிறோம். அதனையும் நாங்கள் ஆவணமாக்கி இருக்கிறோம். சர்வதேச ரீதியில் கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஊடகங்கள் பட்டியலில் அவர்களையும் இணைத்திருக்கின்றோம். அது அவர்களின் நலன்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர்களான கௌரவமான விருது வழங்கல் நிகழ்வு என்பது மிக பெருமையார். இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற விருந்தினர்களை சில அறிமுகங்களை நாங்கள் செய்த பின்னர் ஏன் அவர்கள் எங்களால் கௌரவிக்கப்பட்டு விருந்தினர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். வைத்தியர்களானது ரவிராஜர், அவருக்கு எங்கெண்ட முகங்கள் எவ்வளவு தெரியும் தெரியாது. அல்லைப்பட்டியில் ஒருவனை வீச்சில் கொல்லப்பட்ட குற்றூராக இருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்த பொழுது அவர்களை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பது மிக முக்கியமாக நின்று செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் நாங்கள் ஒருவர். ஆனால் ரவிராஜர் நினைக்கிற இயந்திரமாக அறுவை சிகிச்சைகளை செய்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிரை காப்பாற்றியிருந்தார். அந்த கௌரவத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெருமதி, அவர்கள் அந்த காலப்பகுதியில் ஆற்றிய அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் பெருமதி மிக முக்கியமானது. அதே போன்று கௌரவ அவைத்தலைவர் நீண்ட காலமாக ஊடகத்துறையுடன் நெருக்கமான நட்பை பேணுகின்ற ஒருவராக, என்றுமே ஊடகத்துறைக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒருவராக அவர் இருந்து வருகிறார். மறுபுறம் வைத்தியகராந்தி சிவருடன் சொல்லவே தேவையில்லை. தன்னுடைய 3 வருட சிறை வாழ்க்கையை மீண்டு இப்பொழுது வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஊடகமயத்தின் நெருங்கிய நண்பர், வெளித்தெரியாத முகம் தெரியாத நெருங்கிய நண்பர் அவர். அது போன்று சரவணன் சார், எதை கேட்டால் ஊடகமின் சார்பில் எந்த உதவி என்று கேட்டால் முதல் விடயமாக அதனை செய்த பின்னர் தான் கிடைத்ததா என்று அடுத்த நாள் போன் எடுத்து கேட்பேன். உண்மையில அதே போன்று நண்பர் ராதியன் அவரெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வரலாறுகள். ரகுராம், கலாநிதி ரகுராம், அவர் பேராசிரியர் ரகுராம் மன்னிக்கும், அவர் எங்களுடைய நண்பர். அதால் அவரை பற்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய பயணித்தவர் சிறுபான அன்னை, காக்கா அன்னை, ஒவ்வொருத்தருமே மிக பெருமையானவர்கள். நாங்கள் ஊடகமே மிக தெளிவாக சிந்திக்கின்றோம். கௌரவம் என்பது மேனித்த பின்னர் விளங்குவதல்ல. அவர்கள் தங்கள் வாழ்வின் கடைசி காலங்களில் அதை நினைவு கூறக்கூடியதாக ஒன்றுமே அவர்கள் மனதில் அந்த நினைவுகள் நாங்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த தேசம் எங்களை மதித்திருக்கிறது என்ற ஒரு மனநிலை வரும் என்பதற்காகவே நாங்கள் இம்முறையும் கனமான ஊடக பணியாற்றியவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் பற்றிய வரலாறுகள் பின்னர் வரும். நான் நினைக்கிறேன் தென்மராட்சியில் இந்த ஊடகவியலாளர் இருக்கின்றார் கிருஷ்ணன். நினைக்கிறேன் இன்று வரை துவிச்சக்கர வண்டியில் நினைக்கிறேன் 75 தாண்டி நினைக்கிறேன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்து வரலாற்று அறிஞர் செய்தியாளர். தென்மராட்சியில் ஒவ்வொரு அங்குலங்களும் தன்னுடைய வாழ்வியலை அந்த ஊடகத்துக்காகவே தியாகம் செய்தவர். நண்பர் சிவபாலன் தன்னுடைய வாழ்வியல் குடும்பத்தையே தியாகம் செய்த வரலாறுகள். இவ்வாறு பல பாரதி அண்ணனுடைய வரலாறு, ஒவ்வொரு பெருமையான வரலாறுகள். அவர்களுடைய தியாகங்களை இன்று கௌரவிக்க வேண்டும். ஊடகமும் தன்னுடைய வெவ்வேறு பல பணிகளை செய்து கொண்டிருந்தால் அவற்றினையும் தாண்டி இந்த உன்னதமான ஊடகப் பணியில் தம்மை ஏதோ ஒரு வகையில் ஆகுதியாக்கி கொண்டவர்களை கௌரவிப்பதில் பெருமகள் விடுகிறது. எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அதிலும் குறிப்பாக வவுனியாவிலிருந்து வந்த நண்பர்கள் கூட மிகப்பெரிய தூர பயணத்தில் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 40 ஆண்டு காலமாக
ஊடகவியலாளர்களோடும் ஊடகங்களோடும் தொடர்ச்சியாக நெருக்கமாக பயணிக்கக்கூடியவர். பல்வேறு ஊடகங்களினுடைய ஆரம்பம் முதல் இப்பொழுது வரையிலான பயணத்தினுடைய சாட்சியாக இருக்கக்கூடியவர். வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவர் திரு CVK சிவஞானம் ஐயா அவர்களை உரையாற்றுவதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். ஊடக அறிக்கையுடலில் சமகால போக்கு என்கின்ற தலைப்பில் அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். இன்றைக்கு நான் இதில் இருக்கிறேன் என்றால் அங்கே இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த வாழ்வுக்கும் அந்த உயிருக்கும் பொறுப்பு பேராசிரியர் ரவிராஜ் அவர்கள். இப்பொழுது சமகாலத்தில் தான் ஊடகங்களினுடைய தேவை வலுவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் அது அச்சு ஊடகங்கள் இருக்கலாம், இலத்திரனியல் ஊடகங்களாக இருக்கலாம், ஊடகங்களுக்கு இப்போது நன்றி சொல்லக்கூடிய சமூகம் என்று சொல்லக்கூடிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. இதை தோற்கடித்தார்கள் என்றாலும் ஊடகம் என்ற மதிப்பை நான் நெடுங்கால வீடுகளில் தேடி வந்து நட்புறவு அந்த ஊடக செல்லுடைய பகிர்வு, ஊடகங்களுடைய பகிர்வு, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய அக்கறைகள், அவர்களுடைய முதலாளித்துவத்தினுடைய சிந்தனைகள், அது வழிகள், இதுக்கு அது வழிகாட்டி இருக்கும். அதனுடைய அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மதிப்பு எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவை இருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்தி அதிகம் நான் பேச விரும்பவில்லை. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடாதிபதி மதிப்புக்குரிய பேராசிரியர் ரகுராம் அவர்களை உரையாற்றுவதற்காக அழைத்து நிற்கின்றோம். புதிய ஊடக கொள்கைகள் என்கின்ற தலைப்பில் இந்த பேசியார் என எதிர்த்தார். யாழ் ஊடக அமையம் மிக முக்கியமான வரலாற்று தருணத்திலே இன்றைக்கு இந்த கௌரவிப்பு நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கிறது. உண்மையில் நான் ஒரு கல்வியாளனாக, பல்கலைக்கழக கல்வியாளனாக நான் என்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் கூட என்னுடைய அடிப்படை அடையாளம் நான் ஒரு ஊடகவியலாளன் என்பதுதான். அதுதான் இன்றைக்கும் என்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு தளத்திலும் அந்த ஊடகவியல் பணியை ஒழுங்கமைத்திருக்கக்கூடிய, அதை செய்து நடத்தி இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் இன்றைக்கும் எங்களிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு ஊடகவியலாளனாக அது ஒரு ஊடகவியலாளனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து அம்சங்களையும் உள்வாங்கிக் கொண்டு முடிவுகளை எடுக்கிற, தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அந்த பண்பு என்பது எங்களில் உறைந்திருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய தாய் பணியாக அமைந்தது ஊடக பணி. அந்த ஊடக பணியோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் உண்மையில் யாழ் ஊடக அமையம் போன்ற ஒரு தொழில்வாழ்வு மிக்க ஒரு அமையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய பெருங்கனவு இன்றைக்கு நனவாகி 15 ஆண்டுகளை எட்டி நிற்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவ பீடத்தினுடைய முன்னாள் பீடாதிபதி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவிராஜ் அவர்களே, எங்களுடைய வடமாகாண எங்களுடைய தலைமை அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் சிவருபன் அவர்களே, உதயன் குழுமத்தினுடைய நிர்வாக பணிப்பாளர் சகனபவன் ஐயா அவர்களே, மூத்த ஊடகவியலாளர்களே, அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளே, எனதருமை நண்பர்களே, உண்மையில் இந்த தருணம் என்பது மிக முக்கியமானது என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஏனென்றால் ஊடக பணி என்பது வெறுமனே வேறு பணிகள் மாதிரி அது மிக கடந்து இலகுவாக கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல. நேரம் கடந்து, காலம் கடந்து, உறவுகள் கடந்து, எந்த நெருக்கடிகளுக்கும் எந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இன்று சேவையாற்றக்கூடிய பெரும் பரப்பை அந்த ஊடக பணி தந்திருக்கிறது. அந்த ஊடக பணி என்பது வெறுமனே வேதனங்களுக்காக மாத்திரம் அது மேற்கொள்ளப்படுவது அல்ல. அதற்கு மேலாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகவல்களை, மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் மிகச்சரியாக துல்லியமாக எடுத்துச் சொல்லுகின்ற மிக பாரிய பொறுப்பை சுமந்தவர்களாக, தோளில் சுமந்தவர்களாக ஊடகவியலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஊடக பணிக்கு எந்த வேதனமும் ஈடு கொடுக்க முடியாது.
அல்லது எந்த தலைமைத்துவமும் ஈடுபடுத்த முடியாது. ஆனால் அந்த ஊடக பணியை மேற்கொள்கின்ற போது அந்த சேவையின் அடிப்படையிலான அந்த பணியினுடைய மேன்மை என்பது உலகம் முழுவதுமே இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, பெருமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய அந்த குரலாக ஒலிக்கின்ற அந்த ஊடகவியலாளர்களுடைய பணிகளை இன்றைக்கு எங்களுடைய ஊடக தரப்பிலே தங்களுடைய சேவைகளாலே எங்களுக்கு வழிகாட்டிகளாக அமைந்திருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு அரும் பெரும் பணியை இன்றைக்கு யாழ் ஊடக மையம் மேற்கொள்கிறார்கள். இன்றைக்கு உண்மையில் அவர்கள் வழிகாட்டிகள் என்று சொன்னோம் என்றால் உண்மையில் தனிப்பட்ட ரீதியாக கூட எனக்கு அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்போதுமே இருந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய காக்கா அண்ணையாக இருக்கலாம், ராதையன் அண்ணையாக இருக்கலாம், சோபாலன் அண்ணையாக இருக்கலாம். இவர்களுடனான பணிகள் என்பது எங்களை மெருகூட்டி இருக்கிறது. எந்த இரவு வேளையிலுமே உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் எந்த தகவல்களையும் மிக இலகுவாக பெற்றுக் கொள்கின்ற இந்த சூழலிலே வன்னி பெருமகத்தில் இருந்து அந்த ரேடியோ என்று சொல்லப்படுகின்ற அந்த வானொலி தொடர்பு சாதனம் வழியாக எங்களுக்கு தகவல்களை தருவதற்கு அந்த காக்கா அன்னையினுடைய குரல் எங்களுக்கு இரவிரவாக ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த குரலின் வேகம் ஏனென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எங்களுக்கு அந்த செய்திகளை தந்துவிட வேண்டும் என்ற வேகத்திலே காக்கான அந்த தொடர்ந்து அந்த ரேடியோவை இயக்கி அந்த அலைவரிசைகள் தடைப்படும் போதெல்லாம் அதை மாற்றிக்கொண்டு அதை ஒலிப்பதிவு செய்து இரவிரவாக 12-1 மணி வரைக்கும் நாங்கள் அந்த ஒலிப்பதிவுகளை கேட்டு செய்திகளை எழுதிய வரலாறு இருக்கிறது. அதே போல ராஜேந்திரன் அவர்கள் இந்தியாவிலே எங்களுடைய ஊடக பணிகளை ஆற்றுவதற்காக சென்று சிறைவாசம் இருந்து அதற்கு பிறகு மீண்டும் ஈழநாதம் வாரமலரிலே அவருடைய பணிகளை ஆரம்பித்த போது அவருடன் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு செய்தி கட்டுரை, ஒரு நேர்காணல், ஒரு நிகழ்வு கட்டுரை, ஒரு 10 எழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை சொல்லி தந்தவர் அவர். பத்திரிகைகள் எழுதுவது மாத்திரமல்ல, பத்திரிகைகளை வடிவமைப்பதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எங்களுக்கு சொல்லி தந்தவர் அவர். சிவபாலன் அண்ணா இரவிரவாக அவர் வேலை செய்து அவர்களுடைய கண்கள் கொவ்வை பழம் போல எப்போதும் சிவந்திருக்கும். நினைக்கின்றேன் 6 மணிக்கு வேலை தொடங்கினால் 2 மணி 3 மணி ஆகும். அவருடைய அதிகாலை வரை அந்த வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து முன்வைக்கின்ற பாணி, அதை செம்மையாக்குகின்ற விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது என்பதிலே எங்களுக்கு பெருமை இருக்கிறது. அப்படியான ஆளுமைகளுடன் பணியாற்றிய இந்த களப்பணிதான் இன்றைக்கு எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்படி ஒரு தலைமுறை கடந்து போக அடுத்தடுத்த தலைமுறைகள் இங்கு மிகப்பெரிய அழுத்தங்களுக்கும் உயிர் அச்சுறுத்தலுக்கும் மத்தியிலே பணியாற்ற வேண்டிய தேவை இருந்தது. உண்மையில் தேவரனோடு பணியாற்றிய நிமல்ராஜன், இப்படி பல ஊடகவியலாளர்கள் எங்களோடு கூடவே பணியாற்றிய ஊடகவியலாளர்கள். நிமலராஜன் எல்லாம் நாங்கள் ஈழநாதத்துக்கு பணியாற்றுவதற்காக வன்னிக்கு செல்கின்ற போது 95ஆம் ஆண்டு என்னை கடைசியாக கிளாலியிலே இறக்கிவிட்டு சென்ற போது அவர் சொன்னார், அடுத்த முறை உன்னை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமோ தெரியாது என்று. அப்போதெல்லாம் அடிக்கடி சொல்வார், நிமல், நாங்கள் உங்களுக்கு ஒரு செய்திகளை தருகிறோம், நான் செய்திகளை தந்தால் நீங்க யாரோ சொன்னது என்றுதான் போடுவீர்கள், ஆனால் நிமலராஜன் சொன்னது என்று போட மாட்டீர்கள் என்று. ஆனால் பிற்காலங்களிலே தனிப்பட்ட முறிப்பு பகுதியிலே நாங்கள் அந்த ஈழநாதத்தை மிக எளிமையான கிடைக்கக்கூடிய வளங்களுடன் இயக்கிக் கொண்டிருந்த போது பிபிசி செய்திகளிலே நிமலராஜனுடைய குரல் வரும்போது அந்த நிமலராஜனை கோட் பண்ணி நிமலராஜன் தெரிவித்தார் என்று அதை எழுதும் போது எனக்கு நிமால் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். எப்போதெல்லாம் நான் சொன்னேன் என்று நீ எப்போது செய்தி எழுதுகிறாயோ அப்படி ஒரு காலம் வரும் என்று நிமால் சொன்னார். பிறகு நிமாலே செய்தியாகிய காலமும் வந்து சேர்ந்தது. இதே போல சத்தியமூர்த்தி, இப்படி பல பேர் எங்களோடு கூடவே ஊடக பணியாற்றிய பலர் இன்றைக்கு எங்களிடம் இல்லை, எங்களிடம் மறைந்திருக்கிறார்கள், மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான அந்த பெரும் துயர்கள் எல்லாம் சுமந்து நின்ற ஒரு பெரிய தொகுதிதான் ஊடக பணி என்பது. இந்த ஊடக பணி என்பது இன்றைக்கும் ஒரு உயிர் துடிப்போடு இயங்குகிறது என்றால் இன்றைக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான் அதற்கு அடிப்படையாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஊடக கற்கைகளை நாங்கள் பயிற்றுவித்து மாணவர்களை வெளியேற்றும் போது எங்களுக்கு முன்னாலே முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்களைத்தான் நாங்கள் எடுத்து காட்டுகின்றோம். இவர்களைப் போல நீங்கள் வர வேண்டும், இவர்களைப் போல சோர்வின்றி நீங்கள் உழைக்க வேண்டும்,
இவர்களை போல நீங்கள் சமூகத்திற்காக சேவையாற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவர்களை வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயார்படுத்துகின்ற பொறுப்புக்கு எங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் இங்கு பணியாற்றி வருகிற ஊடகவியலாளர்கள். அவ்வாறான ஒரு ஊடக பணியை ஒருங்கமைத்து ஊடகவியலாளர்களை ஒருங்கமைத்து ஒரு யாழ் ஊடக அந்நியமாக அந்த ப்ரொஃபஷனல் அவுட்லுக் என்று சொல்வார்கள், அந்த தொழில்வாண்மை மிக்க அந்த தோற்றத்துக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய பெருமை உண்மையில் தேவரனுக்கும் அவரோடு இணைந்த நண்பர்களுக்கும் உரித்தானது. உண்மையில் பாராட்டுகள் தேவரன். இத்தனை 15 ஆண்டுகள் என்பது உண்மையில் வெகு இலகுவாக கடந்துவிடக்கூடிய விடயம் அல்ல. உண்மையில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரஸ் கிளப்பாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரஸ் கிளப்பாக இருக்கலாம், அவர்கள் மிகுந்த உட்கட்டமைப்பு வசதிகளோடும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் துணையுடனும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், முல்லைத்தீவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், வவுனியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள், மன்னார் கிளிநொச்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளுடனும் அந்த அடிப்படை வசதிகளை மிகச் சீர்மையாக பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு இந்த ஊடக பணியை மிக நேர்மையாக சீர்மையாக ஆற்றி வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. உண்மையில் அவர்களை நாங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றோம். இன்றைக்கு ஊடக உலகம் வெவ்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சிட்டிசன் ஜேர்னலிசம், சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு ஊடக பணியை ஓரளவுக்கு மலினப்படுத்தி இருக்கிறது. அந்த ஊடக பணியினுடைய தன்மைகளை அந்த சீர்மையான அந்த பண்புகளை அலட்சியப்படுத்தி கொண்டு அது நகர்ந்து கொண்டு வரும்போது எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய பணி என்பது இன்னமும் காத்திரமானதாக மாறி வருகிறது. நான் நினைக்கின்றேன் யாழ் ஊடக அமையத்தினுடைய பொறுப்பும் வகைபங்கும் இந்த இடத்தில் மிக முக்கியமானது. இன்றைக்கும் மிக சில நாட்களிலேயே நாங்கள் கண்டுணர்ந்து வருகின்ற சாட்சியங்கள் அல்லது இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக் கொண்டு வருகிற தகவல்களுக்கு மத்தியிலே ஒரு உண்மையான ஊடகவியலை, நேர்மையான ஊடகவியலை, ஒரு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஊடகவியலை உறுதிப்படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பை சுமந்தவராக யாழ் ஊடக அமையத்தை சேர்ந்த எங்களுடைய நண்பர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய பொறுப்புணர்வை நாங்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாராட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் அதற்கானதாக அமைகிறது. யாழ் ஊடக அமையத்தினுடைய இந்த பெரும் பொறுப்புக்கு நாங்களும் துணை நிற்போம். யாழ் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே எங்களிடம் வளர்ந்து வருகக்கூடிய பட்டதாரி கற்கை மாணவர்களை அவர்களையும் ஒரு ஊடகவியலாளர்களாக உருவாக்கி இந்த ஊடக பரப்பை நாங்கள் மிக சீர்மையானதாக கட்டியமைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு கட்டத்திலே தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் கிளிநொச்சியிலே அறிவியல் நகரிலே ஆரம்பித்த அந்த உயர்கல்வி பீடங்களிலே ஊடக கல்லூரிக்கும் ஒரு முக்கிய இடம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஊடக கல்லூரி அமைப்பதிலே ராஜேன் அண்ணா, காக்கா அண்ணா, என்னுடைய மூத்த ஊடகவியலாளர் சிவராம எல்லோருமே அதிலே பங்காற்றி இருந்தார்கள். ஏனென்றால் அந்த தேசிய தலைமையாலே ஊடக பணி பற்றிய அந்த பொறுப்பு, அந்த ஊடக பணியினுடைய வகிபங்கு பற்றி, ஒரு வரலாற்று வகிபங்கு பற்றி மிக அற்புதமாக அது எடுத்தாளப்பட்டிருந்தது. உண்மையில் தமிழீழ தேசிய தொலைக்காட்சியை வளர்த்தெடுப்பதாக இருக்கலாம், புலிகளின் குரலை வளர்த்தெடுப்பதாக இருக்கலாம், தமிழீழ வானொலியை கொண்டு வந்ததாக இருக்கலாம், தேசம்ல சிங்கள மக்களுக்கும் செய்திகளை சொல்லக்கூடிய வானொலி ஒலிபரப்புகளை, செய்தி பத்திரிகைகளை வெளியிட்டதாக இருக்கலாம். ஒரு ஊடகம் என்பது எப்படி ஒரு தேசத்திற்கு முதன்மையானது என்பதை உணர்ந்த ஒரு தலைமையின் வடிவமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஊடக பணி என்பது மிகுந்த பொறுப்புடைமை மிக்க பணி என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாழ் ஊடக அமையம் தொடர்ந்தும் தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பை ஏற்று செல்ல வேண்டும். இன்னமும் அதனுடைய அந்த ப்ரொஃபஷனல் அவுட்லுக் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அமைய வேண்டும். ஊடக அமையத்தினுடைய கன்வீனர், அமைப்பாளர், அதை வெளிப்படுத்துகின்ற வியாபாரம் அவர்கள் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டது போல இன்றைக்கு இலங்கையினுடைய ஊடக கொள்கை பற்றிய அந்த உருவாக்கத்திலே இருக்கக்கூடிய பலவீனமான அம்சங்கள், அதிலே சேர்க்கப்பட வேண்டிய விடயங்களை மிக துணிச்சலாக முன்வைத்த அந்த பெரும் அந்த பணியை யாழ்ப்பாண ஊடக அமையம், வவுனியா ஊடக அமையம், முல்லைத்தீவு ஊடக அமையம், கிழக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடக அமையங்கள் செய்திருக்கின்றன. அவை உள்வாங்கப்பட வேண்டும் என்பதிலே மிக தங்களுடைய உரத்த குரலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் இன்றைய பொழுதுகளில் மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைகிறது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எப்படி சொல்ல வேண்டும்,
அது அரசியலாக இருக்கலாம், மக்கள் விடுதலையாக இருக்கலாம், எங்களுக்கான சுதந்திரமாக இருக்கலாம். எந்த சமரசங்களுக்கு மாற்றப்படாமல் எப்படி துணிச்சலாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வகை பங்கை, ஒரு முன்னுதாரணத்தை இங்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஊடக அமையங்கள் எடுத்து காட்டி இருக்கின்றன. இது நான் நினைக்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு. நாங்கள் யாருக்கும் சமரசமாக அமையக்கூடியவர்கள் அல்ல. எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளிலே எந்த நெகிழ்வு போக்கையும் கடைபிடிப்பவர்கள் அல்ல என்பதை உரத்து கூற வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே, ஒரு காலை சூழலிலே நாங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். அதிலே இந்த ஊடக அமையங்களினுடைய அந்த பணி என்பது ஒரு முன்னுதாரண பணியாக அமைந்திருக்கிறது. உண்மையில் அந்த பணியை தொடர்ந்தும் தனியே இலங்கைக்கான ஊடக கொள்கையை உருவாக்குவதில் மாத்திரமல்ல, ஏற்கனவே வியாபாரம் குறிப்பிட்டது போல இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு மாற்றாக வரக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம், அல்லது மக்களை அவலப்படுத்துகின்ற அந்த மக்களுக்கு அநியாயத்தை இழைக்கக்கூடிய எந்த விதமான முன்முயற்சிகளாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய, அவை பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஊடக களத்தை உருவாக்குவதிலே நான் நினைக்கின்றேன் இந்த ஊடக அமையங்களினுடைய கணிசமான பங்கு இருக்கிறது. இந்த ஃபோர்த் எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற 4வது தூணாக சொல்லப்படுகின்ற இந்த ஊடக பணி என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமானது. அதை யாரையும் தனிப்பட்ட ரீதியாக போற்றவோ தூற்றவோ என்று இல்லாமல், எது மனதிற்கு நேர்மையாக இருக்கிறதோ, எது நியாயமாக இருக்கிறதோ, எது மக்களுக்கானதாக இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டிய கடப்பாடு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது. அதை யாழ்ப்பாண ஊடக அமையம் மிகச் சரியான பொறுப்புணர்வுடன் செய்து வருகிறது. அந்த பணிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்து அவர்களோடு இணைந்து பயணிப்பதிலே பெருமைப்பட்டுக் கொண்டு இன்றைக்கு இந்த விருதுகளை பெற இருக்கின்ற ஊடக ஆளுமைகளையும் வாழ்த்தி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள் 15 ஆண்டுகள் இந்த ஊடகத்துறையிலே மிகுந்த சவால்கள், நெருக்கடிகள் மிகுந்த இந்த காலப்பகுதியிலே ஊடக அமையம் தொடர்ச்சியாக எத்தகைய தொய்வுகளும் இன்றி ஓய்வுகளும் இன்றி தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஊடக அமையத்தை முன்னின்று நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்தும் நீண்ட காலம் ஊடக அமையம் செயற்பட வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு நேர்மையான செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதிலே அவர்கள் எங்கும் பின்னின்றதில்லை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக சிறப்பாக செயற்படுவதற்காக என்னுடைய இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த சமயத்திலே எனக்கு தெரியும் 2010ஆம் ஆண்டு ஊடக அமையம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் 2010 என்பது யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதியாக இருந்தாலும் மிகுந்த நெருக்கடிகள் மிகுந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே இந்த ஊடகவியலாளர்கள் நெருப்பாடுகளிலே, களங்களிலே தங்களுடைய உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே நின்று செய்திகளை சேகரித்து உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருந்த பெருமை, உடனுக்குடன் அந்த தகவல்களை உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய உறவுகளை சென்றடையக்கூடிய விதத்திலே அந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்த பெருமை இந்த ஊடகவியலாளர்களுக்கு சாரும். அந்த ஊடகவியலாளர்களுடைய நேர்மையான பணி தொடர்ந்து இருக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே நான் ஒரு சட்டத்தரணியாக என்னிடம் ஒரு தலைப்பை புதிதாக இப்பொழுது தந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பை வைத்து பேசுமாக இதை முன்கூட்டியே சொல்லி இருந்தால் நான் அதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனா இப்பொழுது வந்து இதில் இருந்து வேறு வருகின்ற பொழுதுதான் அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சட்டவியலாளராக, சட்டத்திறமையாக இந்த ஊடகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பாக சில விடயங்களை சட்ட கோணத்திலே நான் சொல்லிக் கொண்டு, ஒரு அரசியல்வாதியாக சில விடயங்களையும் நான் அரசியல் தொடர்பாகவும் அதிலே இந்த ஊடகங்களுடைய வகிவாகம் தொடர்பாகவும் நான் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நான் நிற்கின்றேன். உண்மையிலே இன்று ஒரு காலத்திலே ஊடகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்லாம் இருந்தது. அச்சு ஊடகங்கள் அல்லது தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது வானொலி நிறுவனங்கள் இவையெல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட, ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளாக இருந்தன. அந்த அமைப்புக்கு கீழாக அவர்கள் இயங்கிய காலத்திலே
அந்த ஊடகங்கள் ஒரு தவறான செய்தியை பிரசுரிக்குமாக இருந்தால் அல்லது ஒரு போலியான செய்தியை பிரசுரிக்குமாக இருந்தால் அதற்குரிய தண்டனைகளை அந்த ஊடகம், அந்த ஊடகவியலாளர் எல்லோரும் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்று சமூக ஊடகங்களுடைய வருகைக்கு பின்னர் யூடியூப்கள் எல்லாருமே இன்று ஒரு ஊடகவியலாளர்களாக மாறிவிட்ட வீட்டிலே ஸ்மார்ட் போன் ஒன்றை வைத்திருப்பவர்கள் பேஸ்புக் அக்கவுண்ட் ஒன்றை திறக்கலாம், டிக்டாக் அக்கவுண்ட் ஒன்றை திறக்கலாம். திறந்த பின்னர் ஒவ்வொருவரும் இந்த ஊடகவியலாளர்களாக தங்களை படம் பிடித்து தாங்களே செய்திகளை வெளியிடுவதும் தாங்களே கருத்துக்களை சொல்வதுமாக இன்று ஊடகவியலாளர்கள் மலிந்துவிட்டார்கள். அந்த ஊடகவியலாளர்கள் தாம் விரும்பிய கருத்துக்களை விரும்பியவாறு பிரிவுபடுத்தி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமற்ற, அவர்களை கட்டுப்படுத்துகின்ற வரன்முறையும் இதுவரை இருந்ததில்லை. அதற்கு பின்னாடிதான் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் ஒன்றை கொண்டு வருகின்றார். இந்த சமூக ஊடகங்களுடைய வகிபாகம் அச்சு ஊடகங்களை தாண்டி அந்த செய்திகள் மக்களிடம் சென்றடைகின்ற விதம் மிக வேகமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஊடகங்களை நடத்துபவர்கள் யார் என்று தெரியாது, எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் இந்த வரன்முறைக்கும் உட்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இதிலே சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு அச்சு ஊடகத்திலே அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஊடகம் ஒன்றிலே தவறான செய்தி பரப்பப்படுமாக இருந்தால் மான நஷ்ட வழக்குக்கு உள்ளாகப்பட வேண்டிய நிலைமை அந்த ஊடகத்துக்கும் அந்த ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கிறது. பல்வேறு மான நஷ்ட வழக்குகள் உதயன் ஐயா சரவணன் ஐயா இருந்தார். அவருடைய நிறுவனத்துக்கு எதிராக கூட மான நஷ்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்று ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்த பிறகு தண்டனைக்குரிய குற்றங்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. மான நஷ்ட வழக்கு என்பது தண்டனைக்குரிய ஒரு விடயம் அல்ல. ஒருவருடைய மானத்தை அவதூறு செய்கின்ற பொழுது நட்டஈடு கோரி பெற முடியும். அதுதான் மான நஷ்ட வழக்கு. அதை ஒரு குற்றவியல் வழக்காக, தண்டிக்கின்ற வழக்காக நடத்த முடியாது. ஆனால் இப்பொழுது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினுடைய வருகைக்கு பிறகு சில விடயங்கள் குற்றங்களாக கூட மாற்றப்பட்டிருக்கின்றன. முன்னைய காலத்திலே கிரிமினல் டிஃபமேஷன் என்று ஒன்று இருந்தது. அது இப்பொழுது சட்டத்தில் இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஊடகங்கள் நான்காவது தூண் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். உண்மையிலே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை வழிப்படுத்துவதில் இந்த ஊடகங்களுடைய வகிபாகம் மிக அதிகமாக இருக்கிறது, இருக்க வேண்டும். என்றால் உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து இந்த ஈழ தேசத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் தங்களுடைய உரிமைக்காக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடாத்தி அதனூடாக பல்லாயிரம் உயிர்களை இழந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து அதற்கு பின்னர் அவர்களுடைய இலட்சியத்தை அடைய முடியாதவர்களாக தோற்றுப்போன இனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இனத்தினுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற பணியிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது. மற்ற இந்தியாவிலாக இருக்கலாம் அல்லது வேறு நாடுகளிலாக இருக்கலாம். அங்கிருக்கக்கூடிய அரசியலை எங்களோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் இழந்துவிட்ட எங்களுடைய உரிமைக்காக ஏராளமான சொத்துக்களையும் ஏராளமான உயிர்களையும் இழந்து போராடி அதை இன்னும் அடைய முடியாதவர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த தமிழ் தேசிய அரசியலிலே பயணிக்கக்கூடிய அந்த கட்சிகளை வழிப்படுத்த வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் பயப்படுகின்ற மிக பிரதானமான ஒரு விடயம் என்றால் ஊடகம்தான். தங்களை பற்றிய செய்திகள் நாளை ஊடகத்திலே வந்து விடுவோம் என்கின்ற அச்சத்தோடு தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த மண்ணில் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது
மிக சாபக்கேடான ஒரு நிலையிலே இன்று இருக்கிறது. ஒன்றுமில்லாத அளவுக்கு ஒரு மனிதப்பட்ட ஒரு அரசியலாக, ஒரு ஒழுக்கமில்லாத அரசியலாக, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத, எந்த நெறிமுறைகளும் இல்லாத ஒரு அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இன்று மாறி இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லுகின்றோம். நான் சொல்லுகின்ற கருத்து யாரையும் பின்பற்றுவதற்கோ அல்லது யாருடைய கருத்துக்கும் எதிர்விவாதம் செய்வதாகவோ இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து மாத்திரம். தமிழ் தேசியவாதம் அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்கின்ற ஒரு அடிப்படை வரைவிலக்கணம் இல்லை. இன்று அரசாங்கத்தோடு நிற்பவர் நாளை தமிழ் தேசியவாதி, இன்று எங்களோடு இருப்பவன் நாளை அரசாங்கத்தோடு சென்றால் அவன் யார்? அவன் நாளை மறுதினம் திருப்பி எங்களோடு வந்தால் அவன் மீண்டும் தமிழ் தேசிய அரசியல்வாதி. தேர்தலுக்கு முதல் தமிழ் தேசியம் அரசாங்கம் பெறக்கூடாது என்று சொல்லுவார். தேர்தல் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பால் கடவுள் சொல்லுவான் நான் அரசியல்வாதி, தமிழ் தேசிய அரசியல்வாதி. அரசை விமர்சிப்பார்கள், மத்திய அரசை விமர்சிப்பார்கள், பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அது தமிழ் தேசிய அரசியல்வாதி. எது தமிழ் தேசிய அரசியல்வாதி? இது தமிழ் தேசிய அரசியல்வாதம். ஆக குறைந்த வரைவிலக்கணம் ஒன்று எங்களுடைய மண்ணிலே வகுக்கப்பட வேண்டும். அந்த வரைவிலக்கணத்தை வகுத்து அந்த வரைவிலக்கணத்தில் இருந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றோம் என்று சொல்லுகின்ற தரப்புகளை வெளியில் செல்ல முடியாதவர்களாக பின்னி பிணைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இயலுமையும் இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறது. அந்த கட்சிகளை நெறிமுறைகளுக்குள் கட்டுப்பாடுகளுக்குள் வைத்திருப்பதற்கு உங்களால் முடிந்த அனைத்து வழிகளையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஏனென்றால் நீங்களும் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நின்று வெறுமனே இந்த ஊடகத்துறையால் வருகின்ற லாபங்களுக்காக மட்டும் நீங்கள் இந்த செய்திகளை செய்திருப்பி அனுப்பாமல் தமிழ் தேசியவாதம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று மிக நெருக்கடியான களங்களிலே, மிக அச்சுறுத்தலான களங்களிலே செய்திகளை செய்திருப்பவர்கள் நீங்கள். அந்த செய்திகளாலே நீங்கள் அடைய போகின்ற வருமானத்தை விட அச்சுறுத்தல் என்பது உங்களுக்கு அதிகம். ஏன் நீங்கள் எவ்வாறு செய்கின்றீர்கள் என்றால் அந்த தமிழ் தேசியவாதத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய பற்று, அந்த அளப்பரிய பற்றை அல்லது அந்த தமிழ் தேசியவாதம் என்ற சொல்லாடலை அல்லது விடுதலை புலிகளுடைய அந்த தியாகங்களை மட்டுமே சொல்லி சொல்லி அரசியலை முன்னெடுத்து கடந்த 15 வருடம் விடுதலை போராட்டம் முடிவடைந்த பின்னர் 16 ஆண்டுகள் இந்த அரசியலை நாங்கள் செய்து இன்று எந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய இனம் எங்கு இருக்கிறது, எங்களுடைய அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள், பிசிசி மீட்டிங்கை பார்த்தாலே தெரிகிறது. எங்களுடைய ஒழுக்கம் என்ன, தமிழ் தேசிய அரசியலுடைய ஒழுக்கம் என்ன, எல்லாமே தரைகட்டு போய்விட்டது. தூசண வார்த்தைகள் நலிந்து விட்டன. இந்த தூசணம் பேசாவிட்டால் தமிழ் தேசிய அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்ற ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமை உருவாகிறது. ஒரு யூடியூபாலே, ஒரு டிக்டாக்காலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கலாம். அன்னோன் ஏஞ்சல் என்று சொல்லுவார்கள். கண்ணுக்கு தெரியாத தேவதை, அந்த கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் என்று நம்பி தேவதைகளை உருவாக்கி அதனுடைய விளைவுகளை என்று எங்களுடைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் known devil is better than unknown angel. கண்ணுக்கு தெரிந்த பிசாசு கண்ணுக்கு தெரியாத தேவதையை விட மேலானது என்கின்ற அந்த பழமொழி இன்று நிஜத்திலே உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவரை நாங்கள் எங்களுடைய ஊடகங்கள் முன்னிலைப்படுத்துகின்றன என்றால் அதிலே மிகப்பெரிய வகிபாகத்தை இந்த ஊடகங்கள் வகிக்கின்றன. அந்த நபரை தெரிந்து அந்த நபரை முன்னோக்கி நகர்த்துகின்ற பொழுது அதை பொறுப்போடு ஒவ்வொரு ஊடகங்களும் செய்ய வேண்டும்.
ஆனால் அந்த தரத்தை முன்னோக்கி நடத்துகின்ற பொழுது மிக பொறுப்போடு அந்த ஊடகங்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் எங்களுடைய தமிழ் தேசியவாத அரசியலும் அடிபட்டு போகாது, அறம் தவறி போகாது, ஒழுக்கம் தவறி போகாது. இன்று இந்த அணியோடு இருப்பவர் நாளை இன்னொரு அணி, நாளை மறுதினம் வேறு ஒரு அணி. பார்க்கின்ற மக்களுக்கு இவர் எந்த தரப்பிலே எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. இன்று ஆட்சி அமைப்பதற்கு ஒரு அணி, நாளை பட்ஜெட்டுக்கு வாக்களிப்பதற்கு இன்னொரு அணி, அதற்கு முன்னர் தேர்தல் நிலை போட்டியிடுவதற்கு வேறு ஒருவர். ஆகவே அறம் தவறி போகின்ற தமிழ் தேசிய அரசியலை அறம் தவறாமல் நெறிமுறைக்குள் வைத்திருக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுடைய ஊடகத்துறைக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஊடக அமையத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஊடக அமையம் மக்களுடைய மனங்களை என்ற நம்பிக்கையை என்ற ஒரு அமைப்பாக இந்த மண்ணிலே தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ் ஊடக அமையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய பொறுப்பான செயற்பாடுகளை தமிழ் தேசிய அரசியலை செல்வழிக்குள் ஒழுக்க நெறிக்குள் போடுவதற்கான உங்களுடைய வகிவாகத்தை சிறப்பாகவும் எந்தவித அச்சமின்றியும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு வருகின்ற தடைகளை, சட்ட தடைகளை கையாள்வதற்கு நான் உங்களுடைய சட்ட ஆலோசனை என்றும் உங்களோடு துணையாக நிற்பேன் என்று கூறி, இந்த சமுதாயத்தின் முதுகெலும்பாக தலைமை இல்லாது ஒரு வெளியில் தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனத்தின் வழிகாட்டியலாக உங்களை அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஊடகவியலாளர்களே, எனது அன்பான நண்பர்களே, இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த யாழ் ஊடக மையம் என்பது 15 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கும் போது இங்கே ஊடகவியலாளர்களாக என்று பெரிய ஊடகவியலாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் அந்த காலங்களில் குழந்தைகள் போல் ஒரு கமாவை எடுத்துக்கொண்டு மனம் வந்த சிறுவர்கள் போல என் நினைவுகள் இருக்கிறது. நான் சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்த காலங்களில் அவ்வாறு இருந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் பல இன்னல்களை சந்தித்து பல உயிர் தியாகங்களை செய்து முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த இந்த ஊடக பணியில் யுத்தத்துக்கு பின்னரான காலம், நான் ஒரு சட்ட வைத்திய அதிகாரியா பொறுப்பேற்ற காலம் மிகவும் ஒரு அழுத்தம் நிறைந்ததும் ஆபத்து நிறைந்ததுமான ஒரு காலம். அந்த காலத்தில் என்னுடைய சட்ட வைத்தியத்துறை பணியை சிறப்புற செய்வதற்கு வியாபாரண்ணா சொன்னது போல ஒரு ஆலமரமாய் இருந்து அவர்களுடைய வேர்கள் தான் என்னை பாதுகாத்து எனக்கு அந்த துணிவை தந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் அழுத்தங்களுக்கு அடிபணியாமலும் இன்று வரை இருப்பதற்கு உறுதுணையாய் இருந்தது இந்த ஊடகத்துறை. அந்த நேரத்தில் அரசினுடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர்கள் கூட எனது அலுவலகத்தில் வந்து அச்சுறுத்திய காலம் நேரடியாக. அது மட்டுமல்லாமல் பல செய்திகள், பல உண்மைகள் பத்திரிகைகளுக்கு ஊடாக வெளிவந்தால் தான் நாங்கள் அந்த வழக்குகளை, விசாரணைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அது உறுதுணையாய் இருந்தது. இல்லாவிடில் பல உண்மைகள் ஊடகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய சட்ட வைத்திய துறையில் பல உண்மைகள்
மண்ணோடு மண்ணாக அல்லது என்னுடைய அலுவலகத்துக்குள்ளேயே முடங்கி இருக்கு. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ரெக்சியன் படுகொலை, அது ஆரம்பத்தில் ஒரு தற்கொலையாகத்தான் இருந்தது. துப்பாக்கி சுட்டினால் தெளிவாக கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அப்படியான பல சந்தர்ப்பங்களில் பல உண்மைகளை நான் வேலை செய்த அந்த காலங்களில் நீதிபதிகளுக்கு கூட அச்சுறுத்தல் இருந்த காலம், நீதிபதிகளுக்கு கூட நேரடியாக தொலைபேசி அழைப்புகள் வர்ற காலம். நீதிபதிகளே என்னிடம் கூறுவார்கள், இந்த விடயங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள், அப்போதுதான் இந்த வழக்குகளை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம். அப்போது எனது நெருங்கிய நண்பர்களாகவும் எனது பாதுகாப்பு உத்தியோகர்களாகவும் இருந்தவர்கள் இந்த ஊடகவியலாளர்கள். அந்த பணி, சட்ட வைத்தியத்துறை பணியை எனக்கு சிறப்பாக செய்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தை சீரழித்த ஒட்டுக்குழுக்களாக இருந்த சுமார் 11 பேருக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு எங்களுடைய விசாரணைகளை சரியான முறைகளிலும் எங்களுடைய ஆதாரங்களை சரியான முறைகளில் சேகரிப்பதற்கு உதவியாகவும் ஒரு முதுகெலும்பாகவும் பின்புலத்தில் ஒரு பலமாகவும் இருந்தது இந்த ஊடகங்கள் தான். அதேபோல் 2010ஆம் ஆண்டு சோதிக்கப்பட்ட வழக்குகளில் உள்ளாக பயங்கரவாத சட்டத்தின் உணாக உள்ளே 3 வருடங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த போதிலும் மன உறுதியோடும் சிறை கம்பிகளுக்குள்ளே மனம் தளராமல் நமது தேசிய பாதையில் பயணிப்பதற்கு உறுதுணையாய் இருந்ததும் இந்த ஊடகவியலாளர்கள் தான். மறைந்த மாணிக்கவாசகம் ஐயா உட்பட நான் வெளியே வந்தவுடன் போய் அவரை பார்த்தேன். அடுத்த கிழமை என்று நினைக்கிறேன் அவர் மரணித்தார். அது மட்டுமில்லாமல் தேவர் அண்ணாவில் இருந்து எல்லாரும், உதயனில் இருக்கிற உடையாளர்கள் இருந்து எல்லாருமே எனக்கு மன உறுதியை தருவார்கள். இலங்கை அரசாங்கம் செய்த மிகப்பெரிய துரோகம் இன்று வரை கருப்பு பட்டியலில் என் பெயரை பதிவு செய்து இன்று வரை என்னை ஒரு நடைபயணமாக இயங்க விடாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட நான் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இந்த ஊடக மையத்தினுடைய ஆணியர்கள் தான் எனக்கு உதவி செய்தது என்றால் அது மிகையாக. அவ்வாறு இந்த ஊடகங்கள் என்பது நான் எப்போதும் இந்த ஆணியராக இருப்பதற்கு தான் எப்போதுமே விரும்புகிறது. இந்த தாவரண்ணா கூறியது போல் இந்த யாழ் ஊடக மையம் என்பது வெறுமனே இந்த யாழ்ப்பாணத்துக்குள் மட்டும் இல்லாமல் நமது தமிழீழ தேசம் பூராகவும் நிமிர்ந்து நிற்பதற்கு பல வழிகளிலும் அரசியல் முன்னெடுப்புகள் என்றாலும் சரி, போர்க்குற்ற விசாரணைகள் ஆதாரங்களை திரட்டுவது என்றாலும் சரி, மிக முக்கியமான பணிகளை அவர்கள் ஆற்றியதை நான் அவர்களுடைய ஆணிவேரனுடைய ஒவ்வொரு பேர்களையும் அறிந்தவன் என்ற வகையில் நான் பெருமைப்படுகின்றேன். உதாரணமாக கூறப்போனால் சம்பூர் நில ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி யாருமே கதைப்பதாக இல்லை. வியாபாரநாளுக்கு ஞாபகம் இருக்கும், ஏனைய உறவியலாளர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். சுமார் ஒரு 30 உறவியலாளர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை கிழக்கு மாகாணத்துக்கு மேற்கொண்டு நிறைய விடயங்களை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்ததன் பின்னர் தான் அது ஒரு அந்த நிலப்பரப்பு இந்தியாவுக்கு பாறைவாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்த சமயத்தில் அந்த சுற்றுப்பயணம் ஒழுங்கு செய்யப்பட்டு குமனாய் காடுகள் வரையும் சென்று அந்த செய்திகள் எல்லாம் வெளியில் கொண்டு வரப்பட்டு அந்த மக்களுடைய துயரங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டு அந்த மண்ணுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி பல சம்பவங்களை கூறிக்கொண்டே போகலாம். ஆகவே வெளியே
ஊடக மையம் என்பது தனிய செய்திகளை சேகரிப்பதும் செய்திகளை வெளியிடுவதும் இல்லாமல் அதுக்கு அப்பால் இவ்வாறு நிறைய விடயங்கள் இந்த சபையில் கூற முடியாத நிறைய ரகசியங்கள் நிறைய விடயங்களை இந்த ஊடக மையம் செய்திருக்கின்றது. யாரை உருவாக்க வேண்டும், யாரை வழியே அனுப்ப வேண்டும், தமிழ் தேசிய பாதையில் இருந்து நிறைய பிறல் மணியண்ணா குறிப்பிட்டது போல் பயணித்தவர். ஏற்கனவே மணியண்ணா குறிப்பிட்டது போல் மணியண்ணா வேண்டுகோளாக விடுத்தார். ஆனால் அந்த பணிகளையும் திறம்பட இந்த ஊடக மையம் செய்திருக்கின்றது. ஆனால் மணியண்ணா குறிப்பிட்டது போல் இன்னும் நெருக்கமாக தளர்வின்றி அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் கூட. இந்த ஊடக பயணத்தில் அவர்கள் அனுபவித்த துயரங்கள், துன்பங்கள், அச்சுறுத்தல்கள் இன்று பல நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல ஊடகவியலாளர்களையும் இந்த மண்ணை நேசித்து இங்க வர முடியாமல் சிதறி போன பல ஊடகவியலாளர்களுடைய வேதனைகளையும் நான் அறிவேன். அந்த வகையில் யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்துக்கு பின்னர் ஆன காலத்திலும் சரி, உங்களில் பலருக்கு என்ன தெரியாது. ஆனால் உங்களுடைய காக்கா அண்ணன் என்று சொன்னா காக்கா அண்ணன் என்ன செய்கிறார், இந்த சமுதாயத்துக்காக என்ன பணிகளை செய்கிறார்கள் என்பது எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அவ்வாறு நீங்கள் செய்த பணிகள் போற்றக்கூடியது, வணக்கத்துக்குரியது, பாராட்டத்தக்கது. இந்த 15 வருடங்களில் நீங்கள் செய்த இந்த சமுதாயத்துக்கு செய்த சேவைகள் இதே போன்று வரலாறு எமக்கு வழிகாட்டும். அந்த ஒரு நாள் வரலாறு திரும்பி வரும். அந்த வழிகாட்டலுக்கூடாக எனக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது. மீண்டும் ஒரு நாள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் வருவார்கள். தங்களுடைய இருப்புக்காக அல்லாமல் இனத்தினுடைய இருப்புக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்கள் மீண்டும் வருவார்கள். அந்த காலம் வரும் வரை இவ்வளவு காலமும் எவ்வாறு விலை போகாமலும் அடிபணியாமலும் நீங்கள் இந்த நீண்ட நெடிய துயரிய இந்த பயணத்தை மேற்கொண்டீர்களோ அதே போன்று தொடர்ந்தும் பயணிப்பதற்கு எனது வாழ்த்துக்களையும் எனது ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. என்னுடைய வாழ்நாளில் நான் பல நிகழ்வுகளில் பங்கு பெற்றியுள்ளேன். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை எனக்குள் உருவாக்கும். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலமாக நான் ஒரு பெருமிதம் மிக்க உணர்வை அனுபவிக்கின்றேன். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. எமது தேசம் பல நெருக்கடிகளை சந்தித்த போதெல்லாம் அந்த நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வருவதற்கு துணையாக நின்றவர்கள் ஏராளமானவர்கள். குறிப்பாக இந்த மண்ணில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த போரின் துயரத்தில் இருந்தும் போரின் தாக்கத்தில் இருந்தும் மீண்டு எழுந்து வருவதற்கும் போருக்குள்ளே வாழ்வதற்கும் நமக்கு துணை செய்தவர்கள் பல. அவர்களுக்கு நாம் சார்ந்திருக்கக்கூடிய வைத்தியத்துறை, குறிப்பாக சத்திர சிகிச்சை துறை ஒரு முக்கியமான பங்கினை உடையது. எனது கௌரவ உறுப்பினர்களாக சக நண்பர்களாக இருந்தவர்கள் சில வார்த்தைகள் கூறினார்கள். நான் ஓரிரு வசனங்கள் கூற விரும்புகின்றேன். கஷ்டமான அந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 42 வருடங்களாக இங்கு பணியாற்றுகின்றேன். அதில் ஒரு 5 வருடங்கள் மாத்திரம் என்னுடைய வெளிக்கள படிப்புக்கு சென்று மிகுதியான 37 வருடங்களும் இங்குதான் பணியாற்றினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. ஆனையிரத சமர், பூநகரி சமர், வவுனியாவில் இருந்து உள்ளுக்கு
ராணுவம் உள்வர முயற்சித்த சமர், எத்தனையோ சமர்களில் எங்களுடைய வைத்தியர்கள், ஊடகத்துறையினர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, எத்தனையோ விதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு விடயத்தை நான் எனது தற்பெருமைக்காக சொல்லவில்லை. எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஆணைப்பந்து சமரில் கிட்டத்தட்ட 72 மணித்தியாலங்கள் நாங்கள் சத்திர சிகிச்சை கூடத்திலிருந்து விட்டு விலகாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1000 நோயாளிகள், எங்களுடைய போராளிகள், பொதுமக்கள் காயப்பட்டு வந்து தொடர்ச்சியாக சத்திர சிகிச்சை செய்த காலங்களும் இருக்கின்றன. அத்தருணத்தில் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், எங்களுடைய ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு செய்த உதவிகள், நீராகாரம், சில உணவாகாரம், சத்திர சிகிச்சைக்கு எடுத்து வந்தது எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கின்றது. எனவே இந்த வைத்தியத்துறைக்கு சற்றும் தளராத அளவுக்கு காத்திரமான பங்களிப்பை வழங்கிய இன்னொரு துறை ஊடகத்துறை என்று நான் திடமாக சொல்ல